என்னம்மா சமையல்? சஞ்சப்பா இன்றைக்கி வந்து என்ன சமையல்னா புதினா வாங்கிட்டு வந்திருக்கேன். பீட்ரூட்டு சாமக்கிழங்கு தான் இருக்குது. ரசம் இருக்குது, நேற்று ரசம். சாமக்கிழங்கு வறுத்து கொடுத்துட்றேன்ப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. இன்றைக்கி அப்படியே புதினா துவையல் வேணா செஞ்சு விட்டுடலாம்ப்பா. இன்றைக்கி அவ்வளோதான்ப்பா சமையல் இன்றைக்கி. சாம்பார் சாதம் மாரி என்ன செய்யலாம்ல? சாம்பார் சாதம் காய் அதுக்கு தகுந்த காய் இல்லைப்பா. பாருங்க, என்ன கத்திரிக்காய் முருங்கைக்காய் எதுவுமே இல்லை. வெறும் சாம்பார் வெங்காயம் போட்டால் நல்லா தான் இருக்கும். நெய் கூட இல்லைப்பா. அதுக்கு தகுந்த பொருள் இருந்தால் தான்ப்பா செய்ய முடியும். அப்புறம் என்ன நல்லா செய்யலைன்னு சொல்வீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். இதப்பா 4 ஸ்பூன் இதை காட்டணும்னு சொல்லுங்கள். மர ஸ்பூனு அப்பாவே கார்பெண்டரு இருந்தாலும் இது வெளியே இந்த திருப்பதியில் போனோம்ல வாங்கினோம். 4 ஸ்பூன் 100 ரூபாப்பா. இது வந்து உப்பில் போட்டு வச்சுருக்கா. புதினா துவையல் செய்யலான்னு சொன்னேன்லங்க, அது கூட செய்யலைங்க. அதுக்குள்ளே எங்கள் பொண்ணு வந்துட்டாங்க போட்டிக்கு. அண்ணன் சொல்கிறத மட்டும் செய்கிறியே, நான் சொல்கிறது எதனா ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு. தக்காளி தொக்கு செய்யுங்கம்மா அப்படின்னாங்க. சரி, அவங்களுக்கு பிடிச்ச தக்காளி தொக்கு, சேமக்கிழங்கு வறுவல், ரசம், நேற்று வச்ச ரசம், இது வச்சு இன்றைக்கி காலத்தை ஓட்டியாச்சுங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு பையன் கேட்ட சாம்பார் சாதம் நாளைக்கு வேணால் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டோங்க. நாளைக்கு சமையல் இன்றைக்கே முடிவு எடுத்துட்டோம்.